வணக்கம் மக்களே, நான் தான் உங்கள் NSP பேசுவாங்க. நம்ம சேனல் யாராவது பேசுவாங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை தட்டிட்டு உங்கள் ஃப்ரெண்டுக்கெலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி எங்கே லோடு போகிறோன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புதூர் தான் போகிறோம். ஸோ என்ன லோடுன்னு வந்து கேட்டிங்கன்னா டேப் லோடு தான் வந்து ஏற்ற போகிறோம். இப்போது அதாவதுனா நம்ம பாக்ஸ்க்குள்ளே ஓட்டலாம் அந்தமாதிரி டேப்பு தான் 110 பாக்ஸ் வந்து ஏற்ற போகிறோம். வெயிட் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 டன்னு. கரெக்டாக 10 மணி ஆகுது டைமு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு 2 ஹவரில் அதுமாரி போய் ரீச் ஆகிடும் பொறுமையாக. 2 பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே 2 ஸ்டோரில் வந்து இறக்குற மாதிரி இருக்கும். 50 பாக்ஸ் ஒரு இடம், 60 பாக்ஸ் ஒரு இடத்துல இறக்குற மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னால் பார்த்தாலே தெரியும். இதோ அந்த பாக்ஸ் தான் அந்த லோடு. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 110 பாக்ஸ் மொத்தமாக வண்டி ஃபுல்லாகிடும். அதுவே வண்டி ஃபுல்லாகிட்டு மேலே வந்து ஒரு அட்டிக்கு 2 பாக்ஸ் வச்சு ஏற்றிட்டு வர மாதிரி இருக்கும். தார் பாய் போடலான்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா மேகம் வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. மழை கீழே பெஞ்சுன்னா ரொம்ப தொல்லையாகிடுங்க. ஏன்னா அது பெரிய பெரிய கம்பெனிக்கு போகிறதா, சின்ன கம்பெனினா கூட போகிற லைட்டாக இதை நினச்சா கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறமா ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இன்னும் ஏற்றல. கரெக்டாக டைம் வந்து பார்த்திங்கன்னா 10 மணி ஆகுது. இப்போ தான் வந்து பாயிண்டில் விட்ட வண்டியை ஏற்றிட்டு கண்டினியூ போகிறேன். நேற்று வந்து பார்த்திங்கன்னா ஐநாவரம் வரைக்கும் ஒரு லோடு ஒன்று போயிருந்தேன். வண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபால்ட் ஆகிடுச்சு. என்ன ஃபால்ட்டுனா வந்து ரேடியேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மூடில் வந்து ரெட்டுக்கு போயிடுச்சு. என்னடா இது சல்லுன்னு ரெட்டுக்கு போயிட்டு அப்புறம் டொயின் அந்த சிம்பிள் ஒன்று காட்டும் தெரியுமா, அந்த சிம்பிள் காட்டு சவுண்டு வந்துச்சு. ஃபேன் வந்து நிற்காமல் ஓடிக்கிட்டே இருந்தது. அதுக்கப்புறம் சரி வண்டி ஓரமாக நிப்பாட்டு கீழே வந்து பார்த்தா ரேடியேட்டரில் இருக்கிற மொத்தம் தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீழே போயிடுச்சு. எங்கே லீக் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நான் பார்த்தேன் சின்ன ஒரு ஓசு தாங்க. சின்ன ஓசு தான் வந்து பார்த்திங்கன்னா கட் ஆகிட்டு அதுலேருந்து தண்ணி கீழே போயிடுச்சு. நானும் வந்து சரி பொறுமையாக ஆற விட்டு நம்ம மெக்கானிக் சைடு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணேன். ஆனால் எடுத்துகிட்டே வர வண்டி அங்கேருந்து கொஞ்சம் தொலை மூவ் பண்ணுறேன். உடனே வந்து சென்டருக்கு போயிட்டு அப்புறம் ஃபேன் ஓட ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே வண்டி ஓர விட்டு வண்டி போர்ட்டலில் ஒரு வண்டி புக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா ஒரு 1000-1200 கொடுத்து வண்டி வந்து பார்த்திங்கன்னா டோக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு வண்டி ரெடி ஆகிடுச்சு. நேற்றே வந்து பார்த்திங்கன்னா ரெடி பண்ணி ஒரு 6 மணிக்கெலாம் ரெடி ஆகிடுச்சு. ஒரு ஓசு சின்ன ஓசு தாங்க, விரல் சைஸ் ஓசு தான் அது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு பைப்பு மாரி இருக்குது, அதை கட்டிட்டு 2 ஓசு இருக்குது அதில் சின்னது, அதை அப்படியே கட்டி மாட்டிட்டு பில்லு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 700 ஆச்சு. அது டோப் பண்ணது தான் வந்து பார்த்திங்கன்னா 1200 ஆச்சு. மொத்தம் ஒரு 1900 ஆச்சு. அதுக்கப்புறம் ரெடி பண்ணி குள்ளண்டாயிலாம் எல்லாம் ஊற்றி குள்ளண்டாயில் ஊற்றல, தண்ணி மட்டும் ஊற்றி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் வந்து குள்ளண்டாயில் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். சரி, இப்போ போக ட்ராவலில் கண்டினியூ பண்ணலாம். காய்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா லோடு ஏற்றிட்டு கிளம்பியாச்சு. பைபாஸில் தான் இருக்கும். ஸ்ரீபெரும்புதூர் தான் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கேன். தார் பையெல்லாம் கட்டிட்டு அவ்வளோதான் கிளம்ப வேண்டியது தான். டைம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 11 மணி ஆகுது. கரெக்டாக அங்கே ஒரு 12:30 இல்லைன்னா 1 மணிக்கெலாம் போய் சேர்ந்துருவேன் கரெக்டாக. ஸோ அங்கே அவ்வளோதாங்க கிளம்ப வேண்டியதான். பில்லுலாம் வந்துச்சு, அவ்வளோதான் போக வேண்டியதுதான். கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மாதா காலேஜ் இருக்குது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கீழே இறங்கிட்டு ரைட் எடுப்பேன். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 2 டோல்கேட் வரும். இதுக்கு இடையில் வந்து பார்த்திங்கன்னா 2 டோல்கேட் வரும். ஆவடி வேல்டெக் காலேஜ் தாண்டி கரெக்டாக போயிட்டுருக்கோம். லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வேல்டெக் காலேஜ் இருக்கு பாருங்க, அதாண்டா போயிட்டுருக்கோம். இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக மீஞ்சூர் டு வண்டலூர் பைபாஸ். கரெக்டாக அந்த வண்டலூர் ஜூ இருக்குல்ல, கரெக்டாக அதுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த பைபாஸ் வந்து கீழே இருக்கும். இந்த பைபாஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரோடு ரொம்ப நீட்டாக இருக்கும். எப்படி சொல்கிறது, சூப்பராக அவ்வளோ அழகாக இருக்கும். ட்ராவல் பண்ணால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். இந்த ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு இதுவுமே தெரியாது. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், ரோடு செம்மையாக இருக்குங்க ரோடு. இந்த பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 4 டோல்கேட் இருக்குது. அதான் போயிட்டே இருக்கும். வேறு எவ்வளோ சூப்பராக பாருங்கள். இப்போ வந்து ஃபஸ்ட்டு டோல்கேட் கிட்டே வந்துவிட்டோம். இதுக்கு அடுத்த டோல்கேட் வந்து பார்த்திங்கன்னா நெமில்சேரி டோல்கேட்டு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குன்றத்தூர் மாதா காலேஜ் வந்துடும். ரைட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாதா காலேஜ் இருக்கும். நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடில் சர்வீஸ் ரோட்டில் இறங்கி அப்படியே ரைட் எடுத்து திருச்சியில் போக வேண்டியது தான். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டோல்கேட்டு. இதில் எவ்வளோ பிடிக்கிறான்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா 25 ரூபா 30 ரூபா பிடிப்பாங்க. அதுக்கு அடுத்த டோல்கேட்டில் வந்து பார்த்திங்கன்னா 50 ரூபா பிடிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரெண்டாவதுல போயிடலாம், அதில் காலியாக இருக்க மாதிரி தெரியுது. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி இருட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மழை வர மாதிரியே ஒரு மைண்ட் செட்லேயே இருக்குது. கைஸ் ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா மாதா காலேஜ் தெரியுதுங்களா ரைட்டில். ஸோ இந்த ஷாப்புக்கு ஏற்ற மாரி லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா சர்வீஸ் ரோடு. அந்த சர்வீஸ் ரோடு தான் வந்து பார்த்திங்கன்னா போகணும். சர்வீஸ் ரோடு போயிட்டு கரெக்டாக ரைட் எடுத்தோம்னா மாதா காலேஜ். ரைட் ஹேண்ட் லெஃப்ட் ஹேண்ட் 2 சைட்லையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த
கரெக்டாக ஒரு 20 கிலோமீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்டாக யமகா கம்பெனியானது இங்கேருந்து ஒரு 25 வரும். இந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 70 கிலோமீட்டர் வருது. அந்த பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாம்பரம் பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாதாவரம் டு தாம்பரம் பைபாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்குளத்துலேருந்து ரைட் எடுக்கணும். கரெக்டாக படப்பை அந்த சைடில் வந்து அந்த பைபாஸ் போவோம். அது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 60-65 கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடு காட்டும். இதுக்கு அதுக்குன்னா டிஃப்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒரு 10 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா காட்டும். அதுதான் டிஃப்ரெண்ட்டு. என்ன ஒன்றுனா டிராஃபிக் அதெல்லாம் எதுவுமே இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு போகலாம், எந்த ஒரு தொல்லையுமே இருக்காது. நான் சொன்னேன் இந்த மாதா காலேஜ் புரியுதுங்களா. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் தாங்க, 2 காலேஜ். இந்த சைடும் காலேஜ், இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா காலேஜ். இதுதான் மெயின் கேட்டு. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா செம்பாரம்பாக்கம் ஏரியா தாண்டி தான் நம்ம போக போகிறோம். இது ரைட் எடுத்தோன்னே சின்ன பிரிட்ஜு ஒன்று. இந்த பிரிட்ஜில் இந்த தண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா செம்பாரம்பாக்கம் ஏரியில் தான் போவோம். அது தெரியுதுங்களா அணைக்கட்டு? இங்கே ஒரு அணைக்கட்டு தெரியுது பாரு, பெரிய அணைக்கட்டு. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கேருந்து பெரிய ஏரிங்க, அது செம்பாரம்பாக்கம் ஏரி தான் ஃபுல்லாகவே. நானும் என்னன்னா சீக்கிரமாக முடிச்சுட்டு வந்தால் செம்பாரம்பாக்கம் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா போய் பார்க்கலான்னு சொல்லிட்டே இருக்கேன். கைஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஏரியா இருக்குங்க. ரோடு ஒட்டினா மாரியே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தண்ணி தான் இந்த சைடு. காஞ்சிபுரம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து கரெக்டாக 36 கிலோமீட்டர் காட்டுது. ஸ்ரீபெரும்புத்தூர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக 6 கிலோமீட்டர் காட்டுது. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சிப்கார்ட்லாம் இருக்குது. ஆனால் என்ன ஒரு சிப்கார்ட் தான் தெரியல, மறந்துச்சு. ரோடு எல்லாம் பயங்கரமாக இருக்குங்க இந்த சைடு. சுற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பயிர் தாங்க போட்டிருக்காங்க, நெல் செடி தான் ஃபுல்லாகவே போட்டிருக்காங்க இந்த சைடு. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கம்பெனி தான் இருக்கும். சிப்கார்டு தான் அதிகமாகவே இருக்கும். இதுக்கப்புறம் போனாடி வரும்போது இந்த பேட்ச் சுத்தமாக இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்ச் ஒர்க் இப்போ பண்ணியிருக்காங்க. போனாடி வரும்போது இந்த இடத்துல சரியான பள்ளமாக இருக்கும். இப்போ பேட்ச் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க. பிள்ளைப்பாக்கம் காடுங்க, இது போட்டு பாருங்க. பிள்ளைப்பாக்கம் காடு பெங்களூர் வந்து பார்த்தீங்கன்னா 313 கிலோமீட்டர் காட்டுது. வெங்காடு லெஃப்ட் எடுத்தால் வந்து பார்த்தீங்கன்னா பிள்ளைப்பாக்கம் காடு 2 கிலோமீட்டர் காட்டுது கரெக்டாக. இங்கேருந்து ஸ்ரீபெரும்புத்தூர் ஜங்ஷன் வந்துட்டோங்க. இப்போ லெஃப்ட்டு வந்து எடுத்தோமா ஃபுல்லாகவே ஒர்க்கோட ரூட்டு தான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு தான் எடுக்க போகிறோம். ஸோ இந்த லெஃப்ட் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து கரெக்டாக ஒரு 3 கிலோமீட்டர் 4 கிலோமீட்டர் தான் வந்து பார்த்தீங்கன்னா யமஹா கம்பெனி வந்துடும். கரெக்டாக இங்கேருந்து கரெக்டாக ஒரு 4-5 கிலோமீட்டர் தான் இருக்கும். கரெக்டாக யமஹா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12 மணிங்க. இன்னும் கரெக்டாக ஒரு ½ hour போயிடலாம். கொஞ்சம் தொலைவு தான் சிங்கிள் ரோடு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் ரோடு வந்துடும். ஃபுல்லாக எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கம்பெனி தாங்க. அந்த பெரிய பெரிய மெயினான கம்பெனி எல்லாமே இங்கே தான் இருக்குது. யமஹா கம்பெனி, அதுக்கப்புறம் அப்போலோ டயர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாரஸ்ட் பென்ஸ் சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைம்லர் கம்பெனி எல்லாமே, ராயல் என்ஃபீல்டு, அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நிசான் கம்பெனி, அதுன்னு சொல்லிட்டு வண்டிக்கு வர எல்லா ஃபேர் பார்ட்ஸ் கம்பெனியும் மொத்தமே இங்கே தான் இருக்குது. வேறு உடைய கம்பெனிங்க எல்லாமே இங்கே தான் மெயின் பிரான்ச்சு. இதுதாங்க ஒர்க்கோடைய ரூட்டு. ஃபுல்லாகவே லாஸ்ட் எண்டு வரையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒர்க்கோட ரூட்டு தான் சொல்லுவாங்க. இந்த லெஃப்ட்டு தான் எடுக்கணும். இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 கிலோமீட்ரு தாண்டி போயிட்டேன். இந்த லெஃப்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து உள்ளே போகணும். கரெக்டாக ஒரு 2 கிலோமீட்டர் தான். இந்த இடம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம்னு சொல்லுவாங்க. பேரே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளம் இந்த இடத்தோடைய பேர். ஒர்க்கோட ரூட்டு தான், ஆனால் இந்த இடம் பேர் வந்து வெள்ளம் சொல்லுவாங்க. இங்கேருந்து கரெக்டாக 1 கிலோமீட்டர் தான். யமஹா கம்பெனிக்கு வந்தாச்சு.
பாருங்கள் ரைட்டில் இருக்குங்களா, ஃபுல்லாகவே Yamaha கம்பெனி தாங்க. சிக்னலில் போட்டு ஏறுவோம் மேலே அங்கே பாருங்கள் போர்டு. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அங்கே என்ட்ரி பண்ணணும். ஸோ என்ட்ரி பண்ணிவிட்டு வந்து அப்படி ஸ்ட்ரைட்டாக அந்த ஒரு பிரிட்ஜு மாரி காட்டுது பாருங்கள், அந்த பிரிட்ஜு மேலே தான் ஏறணும். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பார்க் பண்ணிடணும். வண்டி இங்கே தான் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த கோட்டில் தான் பார்க் பண்ணோம் வண்டி. அதேமாரி தான் நம்மளாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க் பண்ண போகிறோம். ரிவர்ஸில் தெரிஞ்சு பாருங்கள். இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரிலாம் முடிஞ்சிச்சு. என்ட்ரிலாம் முடிஞ்சிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம் கம்பெனி உள்ளே. ஸோ எப்படி இருக்குது பாருங்கள், என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன பார்க் மாதிரி. பிளேஸ்லாம் வேறு மாதிரி இருக்குங்க. இங்கே செக்யூரிட்டி இருக்காங்க. எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் நம்ம ரைட்டு போனோன்னா ரைட்டு வந்து பார்த்திங்கன்னா அலோட் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டைம் ஆகிடுச்சு, லஞ்ச் டைம் வேறு. பஸ் ஸ்டாப் பண்ணுறது எல்லா இடம் இங்கே தான் உங்களுக்கு. இப்போ அங்கே ரைட் எடுக்கணும், ரைட் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. வண்டிங்கெலாம் பாருங்கள் எவ்வளோ மெட்டீரியல் இருக்குது. இங்கே ஒரு ரைட்டு ஒன்று கட்டாகும், அந்த ரைட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். இந்த ரைட்டில் தான் போகணும். அந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பைக்கு தான், புது புது பைக்கு எல்லாமே. ஸ்கூட்டிலேருந்து நம்ம அந்த R15 எல்லா பைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நிற்குங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு தான், ஃபுல்லாக புது புது பைக்குங்க. ஃபுல்லாக எப்படி இருக்குது பாருங்க. அந்த சைடு இந்த சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக ஸோ 2 டெலிவரியுமே முடிச்சிட்டோம். Yamaha கம்பெனிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து ஒரு மெயின் ரோட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா வண்டியை போட்டுட்ருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துட்டு கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகுது. இப்போ தான் வந்து சாப்பிட்டேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லஞ்ச் டைமில் வந்து போயிட்டுங்க. கரெக்டாக 1 மணிக்கு போனோன்னு நினைக்கிறேன். கேட்லையா 1 ஆகிடுச்சு. நம்ம போகிறதுக்கும் அவங்க வரதுக்கு வந்து கரெக்டாக இருந்தது. அந்த உள்ளே இருக்கிற அந்த இன்சார்ஜிங்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டாங்க. ஸோ அதனால் இறக்கிட்டே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நான் 2:45 வந்து பார்த்தீங்கன்னா இறக்கிட்டேன் லோடு. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லு வந்து எம்ஆர்என் போட்டு அது அவங்களுடைய பில்லு ஒன்று தருவாங்க, அதுக்கு வந்துச்சு. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியூ நம்பர் இல்லைன்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எம்ஆர்என் போடலை. அதுக்கப்புறம் சரி வெயிட் பண்ணுப்பா, இறக்கிலாம் முடிச்சாச்சு. அவர் சூப்பரஸும் வந்து பார்த்துட்டாரு, அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுப்பா, நான் வந்து அதோட இன்சார்ஜ் கூட்டின்னு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இன்சார்ஜ் வந்தார். அதுக்கப்புறம் வந்து சரி சைன் போட்டு கொடுத்து விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைன் போட்டு கொடுத்து விட்டார். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போர்ட்டர் வந்து ஆன் பண்ணி விட்ருக்கோம். போர்ட்டரில் வந்து இது வரைக்கும் எதுவுமே அடிக்கலை. ஒரு 4 ஹவராக வந்து சாப்பிட்ருக்கும்போது ஆன் பண்ணி விட்டேன். ஸோ இது வரைக்கும் எதுவுமே அடிக்கலை. மெயின் ரோடு போகிற வரைக்கும் பார்ப்பேன். அப்படி அடிக்கலைன்னா பட்சத்துக்கு அவ்வளோதான், வீட்டுக்கு தான் போனேன். ஏன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே 4 ஆகிடுச்சு. நம்ம இங்கேருந்து வீட்டுக்கு போகிறது எப்படி பார்த்தாலும் 1:45 ஹவர் வந்து பார்த்திங்கன்னா ஆகிடும். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னும் ஒரு 1/4 ஹவர் பார்ப்பேன். மெயின் ரோடு போகிற வரைக்கும் பார்ப்பேன். அதுக்குள்ளே அடிக்கலைன்னா அவ்வளோதான், வீட்டுக்கு போக வேண்டியதுதான். ஆன் பண்ணி தான் விட்டுருக்கேன், பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. மறக்காமல் நம்ம சேனல் யாராவது புதுசாக வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்டுகளாக வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி விட்டுருங்க மறக்காமல். ஓகேங்க, பாய்ங்க. இதோட இந்த வீடியோவை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்லைக்கான தட்டி விட்டுருங்க. பாய்.